சித்தப்பு என்னப்பா கூப்பிட்டியா? பிச்சைக்காரர் வந்திருக்காரு போல. இந்த அதை கொடுத்துரு. பிச்சைக்காரனு 50 ரூபாவா? உனக்கு இது ஓவரா தெரியல? கொடுப்பா. சாமி இந்தா. நான் பிச்சைக்காரன் தான், ஆனா எல்லார்கிட்டையும் பிச்சை வாங்க மாட்டேன். உனக்கு இப்ப காசு வேணுமா வேணாவா? தொட மாட்டேன். உன்னோட வனவாசம் முடிஞ்சுது. மறுபடியும் நீ வீடு போக போற. பிடிக்குதோ பிடிக்கலையோ, வீடு தேடி வந்தவளுக்கு பேரு மகாலட்சுமி தான். புரியுதா? என்ன சித்தப்பு சொல்றாரு இருந்தாலு? தெரியலையப்பா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வீதியில நிறுத்துறது தப்பு, பெரிய தப்பு. என்ன பெரியவரே சொல்றீங்க? ஒன்றும் புரியல. புரிஞ்சா ஜெயிப்ப, புரியலைன்னா கஷ்டப்படுவ. நான் வர்றேன். இந்தா. என்ன ஏங்க பாவுங்க, அந்த பொண்ணு வேகாத வெயில்ல கொஞ்சம் கூட அசையாம நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்கா. ஒரு வாய் சோறு திங்கல, ஒரு வாய் தண்ணி குடிக்கல. கால் வலிக்குதுன்னு ஓரமா போய் கூட உட்காரல. 5 நிமிஷம் நிழல்ல கூட நிக்கலங்க. பாவுங்க. நாம என்னமா பண்ண முடியும்? அவளா ஆசைப்பட்டு நிக்கிறா, அது அவ தலையெழுத்து. இப்படியே நின்று இந்த பொண்ணு செத்துக்கிட்டு போயிட்டானா? அவளை பெத்தவங்களே கவலைப்படல, உனக்கு என்ன பிரச்சனை? மனசு பொறுக்க மாட்டேங்குதுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, போய் ஒரு வார்த்தை பேசி இங்க நிக்காத, வீட்டுக்கு போன்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம். உலகத்திலே ஃப்ரீயா கிடைக்கிறது அட்வைஸ் பண்றது மட்டும்தான். காசா பணமா? இப்ப என்ன போய் அட்வைஸ் பண்ண சொல்றியா? எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தா மனசு மாறினாலும் மாறுவாள்லங்க, அதான். சரி, போறேன் பேசுறேன். ஆனா அவ மனசு மாறுவாளான்னு எனக்கு தெரியாது. சரிங்க, போய் பேசி பாருங்க. சரி. என்னம்மா இங்க என்ன பண்ற? அவர் வர நேரம் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விட்டா மேலதாளத்தோட வரவேற்பு எப்பெல்லாம் பண்ணிடுற போல. போங்க மாமா. ஏம்மா இன்னுமா உனக்கு நம்பிக்கை இருக்கு? நீங்க நிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுமா. வெயிலையும் குளிர்லையும் நின்று உன் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது. அப்புறம் கடைசி எங்க மேலதான் பழி வந்து விடும். இந்த பாருமா, என் தம்பி பொறுக்கி மட்டும் இல்ல, பொறுப்புன்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். அவனை கல்யாணம் பண்ணி யாருமே உருப்பிட முடியாது, புரியுதா? இங்க பாருமா, எங்க அப்பா கண்டிப்பா சொல்லிட்டாரு, உன்னை உள்ள விடக்கூடாது உத்தரவு வேற போட்டிருக்காரு. அந்த உத்தரவை மீற எங்க யாருக்குமே தைரியம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி எந்த தைரியத்தில் நீங்க நிக்கிற? இந்த வீட்டுக்கு போன்னு கடவுள் எனக்கு கை காமிச்சிருக்காரு. அந்த கடவுள் என்ன வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க நிக்கிறேன். இங்க பாரு, கடவுள் உனக்கு தப்பான டைரக்ஷன்ல டேக் டைவர்ஷன் போட்டுக்காதுன்னு நினைக்கிறேன். முட்டு சந்துக்குள்ள வந்து நின்று நீ வழியை தேடிட்டு நிக்கிற. இதெல்லாம் தப்புமா. பைத்தியத்தை குணப்படுத்திடலாம், பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. இதுக்கு மேல உன் தலையெழுத்துமா. என்னண்ணே உன் பங்குக்கு அட்வைஸா? என்ன பிரயோஜனம்? எதையுமே இந்த பொண்ணு காதுல வாங்க மாட்டேங்குதுடா. அதைத்தான் நான் காலையிலேயே கண்டுபிடிச்சிட்டேனே, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு. உள்ள போன உள்ள போ. இல்லடா. இல்லண்ணே உள்ள போன, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி. எங்க பிரியாணி? இதா பாய் கடை பிரியாணி சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன்.
யாரு கண்ணிலையும் படாம உள்ள டேக்கிள் பண்ணி கொண்டு போயிடு. ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிடலாம். உள்ள போ. டேய், ஏதோ பொண்ணுன்னு சொன்ன, பார்த்தா லட்டு மாதிரி ஒன்று நிக்குது. ஒரு சுமாரான பொண்ணுக்கே நம்ம லோன்னு சுத்துறோம். இந்த வெற்றிக்கு மச்சத்தை பாத்தியா தல? லட்டு மாதிரி ஒரு பொண்ணு வெற்றி கூட வாழாம போக மாட்டேன்னு நடு தெருல நிக்குது. டேய், அவனுக்கு நான் பைத்தியமாடா? இது மாதிரி பக்கா ஃபிகரை ரோட்ல நிக்க வச்சுக்கிறான். என்னப்பா செய்யறது? ஏற்கனவே அந்த ஆட்டோ ஓட்டுனுக்கிற பொண்ணு இவன் பின்னாடியே சுத்திங்குது. இப்போ இது வேற. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். டேய், வாங்கடா போலாம். நானா போய் தூக்க போறியா? இல்லடா, பக்கத்துல போய் நல்லா ஃபிகரை ரசிக்கலாம் தான். வா போலாம் தல. நம்ம ஐயோ, என்னடா தனியா நிக்குது பாப்பா? என்ன இந்த பொண்ணு? நான் செல்லக்குட்டி. ஏய், சம்பவத்துக்கு டைம் ஆயிடுச்சு, போலாம்டா. வாங்கடா டேய், வாங்கடா. அப்பா, எப்படித்த இவ்ளோ வைராகியமா இருக்கா? நம்மலாம் சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் நிக்கிறதுக்கே கால் வலிக்குது. இவ காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம தெருவுல நிக்கிறா. ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ வைராகியம் ஆகாதத்த? நம்ம குடும்பத்துக்கு இது கெட்ட நேரம். அவளை பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா பாவம் பரிதாபம்னு பார்த்தா நம்ம வீடு நாசமா போயிடும். வேற என்ன பண்றது? அத்தை, மாமா சொல்றதுதான் சரி. அவ மேல எல்லாம் நீங்க இறக்கம் பற்றாதீங்க. அவ இருக்கிற பக்கம் கூட போயிடாதீங்க. கமலா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன். ஏன் கமலா, டிஃபன் எதுவும் பண்ணலையா? மாவு வாங்க அன்பு போயிருக்கான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏங்க, அந்த பொண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரு பொட்டு கூட அசையலங்க. அங்கேயே தான் நிக்கிறா. பார்த்தேன். ராத்திரி ஆயிடுச்சு. வயசு பொண்ணு தனியா வேற நிக்கிறா. அதுக்காக பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. ரோட்ல ரவுடி பசங்க நடமாட்டம் வேற இருக்குங்க. அத பத்திலாம் நீ ஏன் கவலைப்படுற?
அவளுக்கே அதை பத்தி கவலை இல்ல, அவளை பெத்தவங்களுக்கும் அதை பத்தி கவலை இல்ல. நீ எதுக்காக இறக்கப்பட்டு இருக்க? மாமா, அப்ப இருந்தே அத்தை அவளுக்கு இறக்கப்பட்டு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. கமலா வேணாம், இது வேலைக்கு ஆகாது. இது அந்த பொறுக்கி இழுத்துட்டு வந்த வம்பு. வேணும்னா அவன் தான் வந்து இதை சரி பண்ணணும். நாம தேவையில்லாம இறக்கப்பட்டு அவளை உள்ள கூப்பிட்டோம்னா நம்ம தலை சேர்ந்தா உருளும். புரியுதா? புரியுதுங்க. என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரவுடி பையன் செம்பா இருக்கான்ல, ரவுடி பேர்லாம் உனக்கு எப்படி தெரியுது? நம்ம வெற்றி சொல்லியிருக்கான். அவன் பேரே இங்க சொல்லாதன்னு சொல்லியிருக்கல்ல. சரி விடுங்க, சொல்லல. அந்த ரவுடி செம்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்ல வந்து அந்த பொண்ணை நோட்டம் விட்டுட்டு போனாங்க. பாக்குறப்பவே எனக்கு பகீர்னு இருந்துச்சு. நாம ஒன்றும் பண்ண முடியாது கமலா. அந்த பொண்ணு பெரிய இடம். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அவங்க வந்து கூட்டு போறாங்க. உனக்கு எதுக்கு வேர்க்குது? பயமா இருக்குங்க. நம்ம வீட்டு முன்னாடி அந்த பொண்ணை ரவுடி பயலுங்க ஏதாவது பண்ணிட்டா அனுபவிக்கிட்டோம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? தெருவுல ராத்திரி முழுக்க நின்னா ரவுடி பசங்க வம்பு இழுக்கத்தான் செய்வாங்க. இத பாரு, இனிமே அந்த பொண்ணை பத்தின பேச்சே எடுக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்தாங்க மாத்திரை. ஆமா, இது வேற. குடு. இந்தா, இத பாரு, பிரஷர் மாத்திரை போட்டேன். நிம்மதியா தூங்க போறேன். இதுக்கு நடுவுல அவளை காப்பாத்துறேன், உள்ள கூட்டு வரேன்னு யாராவது ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. பெரியம்மா சொன்ன மாதிரி இதுக்கு பேரும் தாலிதான் தர்ஷன். விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு நடந்ததுக்கு பேரும் கல்யாணம் தான். பாருடி, எப்படி இருந்தவன் எப்படி இருக்கான்னு. ஏதோ இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரி. சாப்பாடு தூக்கம்னு எதுவுமே இல்ல. இப்படியே இருந்தானா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இருமா, நான் போய் பேசுறேன். அம்மாடி, அம்மாவும் பேசிட்டா, நானும் பேசிட்டேன். யாருக்கும் மசியாதவன் உனக்கு மட்டும் மாறுவான்னு நினைக்கிற? ஐயோ, பார்க்க கொஞ்சம் கூட சகிக்கல. அவன் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது தூங்குறது, நீயே சொல்லு. இருமா, நான் போய் பேசி பாக்குறேன். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? குட்ரா, என்ன பாத்துட்டு இருக்க? குடு. குடுக்க முடியாது. குடுக்க முடியாதுன்னு சொல்றல. குடுக்கா. டேய், எந்த காலத்துலடா இருக்க? அவன் கமிட்டட், பிரேக்கப், சிங்கிள்ஸ்னு போயிட்டு இருக்கான். இப்ப போய் எனக்கு அவளை நினைச்சு உருகிட்டு இருக்க. இதெல்லாம் என்னடா பைத்தியக்காரத்தனம்? இதெல்லாம் உனக்கு புரியாது. உன்னை யார் இங்க கூப்பிட்டது? நீ கிளம்பு. நீ சாப்பிடாம தூங்காம அம்மா போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவங்க அழுகையை என்னால தாங்க முடியல. அதனாலதான் வந்தேன். ஏன்டா இப்படி உன்னையும் வருத்திக்கிட்டு இப்படி அவங்களையும் வருத்தப்பட வச்சிட்டு இருக்கியே? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? இல்ல, ஒரு பேச்சு கேக்குறேன். மாமா கூட நீ ஒரு 3 வருஷம் வாழ்ந்திருப்பியா? உன்னை எனக்கு பிடிக்கல, வேற ஒருத்தி கூட நான் வாழ போறேன்னு மாமா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாருன்னு வை. டக்குன்னு அவர் மனசுல இருந்து தூக்கி போட்டு வேற மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவா. நீ பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்னடா பேசுற? வலிக்குதுல, பதறுதுல. 3 வருஷம் வாழ்ந்ததுக்கே உன்னால மாமாவை விட்டு பிரியணும்னு சொன்ன வார்த்தையை கூட தாங்க முடியலையே. நீங்க அவளை பொண்டாட்டியா நினைச்சு 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க. நான் அவளை தூக்கி போடணுமா? சொல்லுக்கா. மாமா உனக்கு தாலி கட்டிட்டாரு, அதனால உனக்கு உரிமை இருக்கு. நான் அவளுக்கு தாலி கட்டல, அதனால பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ, என்னங்க இவன் இப்படி பேசுறா? ஏன்னா எனக்கு அவ்வளவு வலிக்குதுமா. வெக்கத்தை விட்டு சொல்ற. 10 வருஷமா மனசுக்குள்ள அவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள அவளுக்கு எனக்கும் 2 பிள்ளைங்க. பெரியவன் பேரு அதர்வா, அபி தர்ஷன். எங்க 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. சின்னவ பேரு தர்ஷிகா, அதுவும் எங்க 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சதுதான். பெரியவன் 2nd ஸ்டாண்டர்ட், சின்னவ யூகேஜி. அவங்க 2 பேரையும் நான் என்ன செய்ய?
வாடுற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? எனக்கு அதான் முக்கியம். நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் சாப்பிடல, தூங்கல, பேசல. சோ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படியே என்னோட 10 வருஷ கனவு வாழ்க்கையை நான் மூட்டை கட்டி தூக்கி போட்டு நான் சாப்பிடணும், தூங்கணும், பேசி சிரிக்கணும். அந்த கனவு மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே மிஞ்சாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு தூங்கி பேசி சிரிச்சு வாழ்ந்தா 2 நாள்ல தூக்குல தொங்கிடுவேன். பரவாயில்லையா? அப்ப நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? டேய், செத்துருவியா செத்துருவியா செத்துருவியா? என்னடா பேசிட்டு இருக்க? விடுமா. என்ன பேசுறான் பாரு. என்னோட ஸ்டாண்ட் இதுதான். அபி இருந்தாதான் எனக்கு வாழ்க்கை. அவ இல்லைன்னா நான் செத்த பொணத்துக்கு சமம். எனக்கு பொண்டாட்டினா அது அபி மட்டும்தான். நீங்க சொல்ற மாதிரி டக்குன்னு தொடச்சு தூக்கி போடுறதுக்கு அபி ஒண்ணும் குப்பை கிடையாது. நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அற்புதம். இதுக்கு மேல யாராவது என்ன அபிய மறந்துடுன்னு வற்புறுத்துனீங்க, அப்புறம் நீங்க என்ன மறந்துட வேண்டியதா. அம்மா அழாதம்மா. இப்படி சொல்லிட்டு போறானே. தீப்தி போன் அடிக்கிறா. தீப்தி, என்ன இது? நாளைக்கு உனக்கு வர்ச்சுவல் செமினார் இருக்குல்ல, இந்த நேரத்துல எதுக்கு எனக்கு கால் பண்ற? அபி அக்கா. ஏய் தீப்தி, என்னாச்சு? ஏன் அழற? நானும் கூட தான்க்கா இருக்கேன். ஏய் என்னடா, உனக்கு இன்னும் 4 நாள்ல என்ட்ரன்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த நேரத்துல? எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? ஏன்க்கா, உனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லுடா. அப்பா அம்மாவை விடு, எங்களை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? அக்கா, எப்ப பார்த்தாலும் நானும் உன்னதாக்கா நினைச்சிட்டு இருக்கேன். என்னக்கா இதெல்லாம்? ப்ளீஸ்க்கா வீட்டுக்கு வாக்கா. ஏய், 2 பேருக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே உங்க அபி அக்காவா உங்க கூடவே இருந்துட முடியுமா என்ன? எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆகி நான் வேற வீட்டுக்கு போக வேண்டியவ. இப்போ அந்த மாதிரி போயிருக்கேன். இதுல என்ன இருக்கு? அக்கா, தர்ஷன் மாமாவை கட்டிக்கிட்ட பிரச்சனையே இல்லக்கா. ஏன்க்கா ஒரு பொறுக்கிய போய்? தீப்தி, மரியாதை முக்கியம். மரியாதையா பேச கத்துக்கோ. ஒரு ரவுடிக்கு என்னக்கா மரியாதை? அக்கா வேணாம்க்கா. உன்னோட எஜுகேஷன் என்ன, நம்ம வீட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, எதுக்காக யாரோ ஒரு ரவுடி பையனுக்காண்டி எங்கேயோ போய் நின்னுட்டு இருக்க? இல்லடா, என் நிலைமைய சொன்னா பொம்பளைங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எல்லாம் புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அக்கா, உனக்காக இங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கோம்க்கா. நீ இல்லாம எங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குக்கா. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, 2 பேரும் இப்பவே கிளம்பி வரோம். எங்க கூட வீட்டுக்கு வந்திருக்கா. ஏய், எல்லார மாதிரியும் நீங்களும் ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? இது சாமி கொடுத்த தீர்ப்பு. இது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இது சாமியோட தீர்ப்பு. நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப நீ வரவே மாட்டியாக்கா? நான் வருவேன். ஆனா எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாது. அக்கா, என்னால உன்னை விட்டுலாம் இருக்க முடியாதுக்கா. ஏய், எனக்கு மட்டும் உங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறது சந்தோஷமாவா இருக்கு? பொம்பளையா பிறந்துட்டோம். எப்பவுமே பிறந்த வீட்டை பிரிஞ்சு போற சாபம் நமக்கு இருக்குதானே செய்யுது. நான் இப்ப வெளியே வந்துட்டேன். காலம் வரப்போ நீயும் நம்ம வீட்டை விட்டு போகதானே போற. எல்லாத்துக்கும் நம்ம தயாரா தான் இருக்கணும் தீப்தி. அக்கா ப்ளீஸ்க்கா, அந்த ரவுடி பையன் வேணாம்க்கா. தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு தாலி கட்டினவரை பத்தி நீ தப்பான வார்த்தைங்களை பேசுற. எனக்கு அது பிடிக்கல. என் கல்யாணத்தை மதிக்கிறதா இருந்தா, எனக்கு தாலி கட்டினவரை மரியாதையா பேசுறதா இருந்தா எனக்கு கால் பண்ணு. இல்லனா தயவு செஞ்சு கால் பண்ணாத. வச்சிரவா? சரி வச்சிரு. அப்படியே நான் தம்பியே இல்லை தலைமழியிரு. நாங்க மட்டும் இங்க உன்னை நினைச்சு தானே சாகணும். நீ அங்க சந்தோஷமா இரு. ஏய், நீ என் தம்பிடா. நீ என்ன வேணா பேசலாம். அந்த உரிமை உனக்கு இருக்கு. பேசிட்டு போ. பாய். குட் நைட்.